உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அது நான் ரிசர்ச் பண்ணலாம் நினைச்சேன். அதுக்குள்ள நீ கதவை தட்டிட்ட, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. ஆனந்தி, என்ன பாக்குற? என்ன மித்ரா, இந்த சினிமால எல்லாம் காட்டுற மாதிரி யாரையாச்சும் கொலை பண்ணி இந்த ரூம்ல பதுக்கி வச்சிருக்கியா என்ன? கொலையா? நானா? உன் முகத்திலேயே அப்புறம் இம்புட்டு பதட்டம். பதட்டமா? எனக்கா? எனக்கு எந்த பதட்டமும் இல்லையா ஆனந்தி. இப்போ வெளியே போயிட்டு வந்தல, அது கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு நினைக்கிறேன். சோர்வா? நெசமாவே சோர்வு தானா? அன்னைக்கு மஞ்சு விட்டுட்டு போக வந்தப்பவும் இப்படிதான் அந்த பாத்ரூம் பக்கத்துல நின்னு பதட்டமா யார்கிட்டயோ கோவமா பேசிட்டு இருந்த. நான் அதுவும் அன்னைக்கு சொன்னனே, அது ஒரு கம்பெனி பிரச்சனை. மித்ரா, நீ என்ன நம்பலாம் மித்ரா. உனக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா சொல்லு, நான் உனக்கு என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் பண்றேன். நீ உதவிக்கு ஆள் இல்லாம நிக்கிறிய, இதுக்கு காரணமே நான் தான். எந்த பிரச்சனை நீ எப்படி சரி பண்ணுவ? மித்ரா, மித்ரா, சொல்ல ஆனந்தே, சொல்லணுமா? சரியா போச்சு, நான் ரொம்ப நேரமா சொல்லிட்டுதே இருந்தேன். ஓ, நீ நல்லா இருக்கல்ல? உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆனந்தி, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, நீ என்ன திடீர்னு ஹாஸ்டல் பக்கம் விசிட் பண்ணிருக்க? அந்த பொண்ணு மஞ்சு இங்க நான் இருந்த ரூம்லதே சௌசவ் கூட தங்கி இருக்கறா. தெரியுமே. அவளை கொஞ்சம் பாத்துக்கோன்னு உன்கிட்ட சொல்லிட்டு போலாந்தே வந்தேன். ரித்திகா டயானாக்கெல்லாம் சௌந்தர்யாவை கண்டாலே ஆகாது. அந்த கோவத்தை மஞ்சு மேலையும் காட்டிட போறாங்க. அது ரொம்ப சின்ன பொண்ணு, பாவம். ஐயோ ஆனந்தி, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. நான் பாத்துக்கிறேன். நான் அவங்க கிட்டயும் சொல்லி வைக்கிறேன். சரி மித்ரா, நான் கிளம்புறேன். நீ கொஞ்ச நேரம் ஓய்விடு. இன்னும் போகலையா? ஹாய் மித்ரா. என்ன மித்ரா, ஹாய் சொல்ற, கண்டுக்காம வந்துட்ட? இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன மித்ரா, உனக்கு தலைவலிக்குதா? இல்ல, உனக்கு தலைவலிச்சா அதை சரியா கிடைக்கிற பிளான் இருக்கு. என்ன, பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணுமா? சீச்சி, அதெல்லாம் நான் சாப்பிடுறதே இல்ல. டயட்ல இருந்து எவ்வளவு கண்ட்ரோல்டா வந்திருக்கேன், அத போய் இப்படி சொல்றியே. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? என் பாய் ஃப்ரெண்ட் வேற வெளியே போலான்னு சொல்லிருக்கான். என்கிட்ட வேற கையில சுத்தமா காசு இல்லையா. நீ காசு கொடுத்தனா நான் வெளியே போயிடுவேன். நீ அமைதியா ரெஸ்ட் எடுக்கலாம்ல, தலைவலி வேற போயிடும். அவன் இங்க என்ன பிரச்சனை இல்ல இருக்கான்? உனக்கு பாய் ஃப்ரெண்டோட ஊர் சுத்தணுமா? ப்ளீஸ் மித்ரா,